வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். உலகின் வியத்தகு உயிரி பன்முகத்தன்மையை பேணி பாதுகாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா சுயசார்பை எட்ட பொதுத்துறை தனியார் துறை ஆகிய இரண்டுமே மிக முக்கியம் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பால்வளத் துறையினால் ஊரக வளர்ச்சி மற்றும் சிறு விவசாயிகளின் வாழ்க்கையும் மேம்படுவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் புதிய MRI ஸ்கேன் இயந்திரத்தை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இனி விரிவான செய்திகள். உலகின் வியத்தகு உயிரி பன்முகத்தன்மையை பேணி பாதுகாக்க ஒவ்வொருவரும் மறு உறுதி ஏற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினத்தை ஒட்டி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். உலக அளவிலான உயிரி பன்முக சூழலில் எல்லா உயிரினங்களுக்கும் முக்கிய பங்கு இருப்பதால் பல்லுயிர் சூழலை பாதுகாத்து எதிர்கால தலைமுறைக்கு வழங்கும் பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் சாசன் கீர் தேசிய பூங்காவில் தேசிய வனவிலங்கு வாரியத்தின் 7வது கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களும் வனவிலங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அரசு சாரா அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இது குறித்து கூடுதல் விவரங்கள். குஜராத் மாநிலம் ஜுனாகத் பகுதியில் வனவிலங்குகள் குறித்து தேசிய தகவல் மையம் அமைக்கும் பணிகளுக்கு பிரதமர் இக்கூட்டத்தின் போது மெய்நிகர் முறையில் அடிக்கல் நாட்டினார். ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை பற்றிய 16வது கணக்கெடுப்பு பணிகளையும் அவர் தொடக்கி வைத்தார். மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையிலான பிணக்குகளை கையாள கோவையில் அமைக்கப்பட்டுள்ள செவ்வியல் மையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். முன்னதாக கிர் தேசிய பூங்காவில் அவர் கானக பயணம் மேற்கொண்டு சுற்றி பார்த்தார். களப்பணியாளர்களுக்கான கண்காணிப்பு வாகனங்களை அவர் தொடக்கி வைத்து பணியாளர்கள் மற்றும் வழிகாட்டிகளுடன் கலந்துரையாடினார். கிர் வனப்பகுதியில் அரசு உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கூட்டு முயற்சி காரணமாகவே ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆசிய சிங்கங்களின் வாழ்விடங்களை பேணி காப்பதில் பழங்குடி சமூகத்தினர் மற்றும் பெண்களின் பங்களிப்பையும் அவர் பாராட்டியுள்ளார். பொருளாதார சுயசார்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் பொதுத்துறை தனியார் துறை ஆகிய இரண்டுமே மிக முக்கியம் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு உற்பத்தி துறையில் தனியார் பங்கேற்பு மிக அவசியம் என்று அவர் இன்று புதுடில்லியில் முப்படையினர் நலப்பணிகளுக்கான கொடிநாள் வசூலில் CSR நிதி மூலமான கார்ப்பரேட் நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்த மாநாட்டில் பேசுகையில் கூறினார். இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி காரணமாக தனிநபர் வருமானம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மேம்படும் திசையில் இந்தியா பயணித்து வருவதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதில் பாதுகாப்பு படையினரின் அயராத அர்ப்பணிப்பு போற்றத்தக்கது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். மும்பையில் வரும் மே 1 முதல் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஊடக மற்றும் கேளிக்கை துறைக்கான வேவ்ஸ் உலக மாநாட்டை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்தியா எ பேர்ட்ஸ் வியூ சேலஞ்ச் போட்டிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. இது குறித்து கூடுதல் விவரங்கள். இந்தியாவின் வனப்பையும் பன்முகத்தன்மை மற்றும் கலாச்சார மரபுகளை கழுகு பார்வையில் வெளிப்படுத்தும் வகையிலான 2 முதல் 3 நிமிட வீடியோ படங்களை ட்ரோன் பைலட்டுகள் மற்றும் திரைத்துறையினர் வேவ்ஸ் பேர்ட்ஸ் வியூ சேலஞ்ச் போட்டிக்கு சமர்ப்பிக்கலாம். நமோ ட்ரோன் தீதி திட்ட பயனாளிகளும் இப்போட்டியில் கலந்து கொள்ளலாம். போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் bezel.com இணையதளம் மூலம் பெயர் பதிவு செய்து கொண்டு வரும் 15ஆம் தேதிக்குள் வீடியோ படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கப்படும் 10 வீடியோக்களின் பட்டியலில் இருந்து முதல் 3 பரிசு மற்றும் 2 ஆறுதல் பரிசுகளுக்கான வீடியோ படங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேவ்ஸ் மாநாட்டின் போது பரிசுகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பரிசு தொகை பற்றிய விவரங்கள் விரைவில் வெளியாக உள்ளன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் +2 தேர்வுகள் இன்று தொடங்கி உள்ளன. வரும் 25ஆம் தேதி வரை இத்தேர்வுகள் நடைபெறும். மொத்தம் 3316 தேர்வு மையங்களில் 8,21,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் +2 பொதுத் தேர்வு எழுதுகிறார்கள். தேர்வு நடைமுறைகளை கண்காணிக்க 4,800க்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
தேர்வு மையங்களில் மொபைல் போன்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே 11ஆம் வகுப்பு தேர்வுகள் வரும் 5ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் வரும் 28ஆம் தேதியும் தொடங்க உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். பால்வளத்துறையினால் நாட்டின் முன்னேற்றம் மட்டுமின்றி ஊரக வளர்ச்சி மற்றும் சிறு விவசாயிகளின் வாழ்க்கையும் மேம்படுவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடில்லியில் பால்வளத்துறையின் நீடித்த வளர்ச்சி குறித்த பயிலரங்கு ஒன்றை தொடக்கி வைத்து பேசிய அவர், நாட்டு மக்களின் ஊட்டச்சத்து நிலவரங்களை மேம்படுத்துவதிலும் பால்வளத்துறைக்கு முக்கிய பங்கு இருப்பதாக கூறினார். பால்வளத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களில் 62% பேர் பெண்கள் என்பதால் பெண்களின் அதிகார பங்கேற்பிலும் பால்வளத்துறை முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் 80% மாவட்டங்களில் பால்வள ஒன்றியங்கள் இருப்பதை உறுதிப்படுத்துவதே 2ஆம் கட்ட வெண்மை புரட்சியின் நோக்கம் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்தார். பால்வளத்துறையின் செயல்பாடுகளில் இயற்கை ஆதாரங்களின் பயன்பாட்டை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற விதத்தில் முறைப்படுத்தி விரயங்களை தவிர்ப்பதன் மூலமாகவே 2ஆம் கட்ட வெண்மை புரட்சியை சாதிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். மத்திய பால்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், இந்தியாவின் பால் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 63% அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 11.5 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள MRI ஸ்கேன் இயந்திரத்தை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் முதலமைச்சர் திரு ரங்கசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையை தென்னிந்தியாவின் சிறந்த குழந்தைகள் மருத்துவமனையாக தாங்கள் மாற்றி இருப்பதாக கூறினார். சுகாதாரத்துறை நிர்வாக தளர்வுகளை நீக்கி இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் என்றும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் கூறினார். புதுடில்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்று திரும்பியுள்ள புதுச்சேரியைச் சேர்ந்த NCC மாணவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று ராஜ்நிவாசில் தேநீர் விருந்து அளித்தார். கடும் முயற்சி மூலம் பல்வேறு போட்டிகளிலும் வெற்றி பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்திருப்பதாக அவர் பாராட்டினார். இந்த வெற்றிக்கு பாடுபட்ட போது கிடைத்த அனுபவங்கள் வாழ்நாள் முழுவதும் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறினார். நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களின் கையில் இருப்பதால் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முன்னேறிய இந்தியா என்னும் கனவை நிறைவேற்றுவதில் இளைஞர்கள் தொடர்ந்து முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சென்னையில் உள்ள பிரிட்டிஷ் துணை தூதர் திருமதி ஹலிமா ஹாலண்ட் இன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் சந்தித்தார். கல்வி, சுகாதாரம், சுற்றுலா போன்ற துறைகளில் புதுச்சேரி சிறந்து விளங்குவதை திருமதி ஹாலண்ட் பாராட்டினார். புதுச்சேரி அரசின் நலத்திட்டங்களுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருப்பதை அறிந்து தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும், முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் மக்கள் பணி மேலும் சிறக்க வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். காரைக்காலில் தனியார் பள்ளி NSS மாணவர்களின் தூய்மையே சேவை விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முன்னதாக பள்ளி நிர்வாகமும் பெற்றோர் ஆசிரியர் நல சங்கமும் இணைந்து குப்பையில்லா நகரம் காரைக்கால் என்ற தலைப்பில் நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலும் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றி மக்காத குப்பைகளை மறுசுழற்சி செய்தால்தான் குப்பைகள் ஒழியும் என்று அவர் கூறினார். பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் வியத்தகு உயிரி பன்முகத்தன்மையை பேணி பாதுகாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா சுயசார்பை எட்ட பொதுத்துறை, தனியார் துறை ஆகிய இரண்டுமே மிக முக்கியம் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பால்வளத்துறையினால் ஊரக வளர்ச்சி மற்றும் சிறு விவசாயிகளின் வாழ்க்கையும் மேம்படுவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் புதிய MRI ஸ்கேன் இயந்திரத்தை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் தொடக்கி வைத்தனர்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.